சொன்னவர் பஞ்சசு ஏதேஷு பக்ஷேஷு கஷ்டித் ஏக பிரமாணவான். இது சுவாமியுடைய பக்தி. கஷ்டித் ஏகான்னு சொன்னவர் பிரமாணங்கள் காட்டணும். இந்த அஞ்சாவது பட்சத்துக்கு நிறைய பிரமாணங்கள் ரகசியசாரத்தில் காட்டுறார். இதுதான் பிரமாணவான்னு சொன்னது அப்படின்னு அதுலேருந்து ஏற்படுறது அப்படின்னு அதை இங்கே ஐசங்கர் காட்டுறார். ரகசியசாரத்தில் பரதேவதா பாரமாத்தியாதிகாரத்தை சாக்கித்த சுவாமி இந்த தம்பதிகளே பிராப்பியரும் சரண்யரும் என்று நிகமிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சதுஸ்லோகி பாஷ்யத்தை இதை விவரித்திருக்கிறதுனால் அங்கே தீர்மானித்தது இதுதான். ரெண்டு பேருமே திவ்ய தம்பதிகள், ரெண்டு பேருமே பிராப்பியரும் சரண்யரும். ரகசியசாரத்தை சத்தாத்தவிய சரண்ய தம்பதி தயா அப்படின்னு சரண்ய தம்பதின்னு சப்தமும் பிரயோகிக்கிறார். சேஷாயுஷ்யபி சேஷி தம்பதி தயா தீட்சா உதீட்சாமகே அப்படின்ற சேஷித்துவம் கைங்கரிய புத்தி சம்பந்தி. சேஷனாக இருக்கவாள்லாம் கைங்கரியம் பண்ண வேண்டிய சேஷிகளுக்கு. அது ஆச்சாரிய பத்னியாக இருந்தாலும் பண்ணலாம். இதில் பெருமாள் வசிஷ்டராத்திரத்து ஆசிரமத்துக்கு போய் சேவிக்க போகிறது செம்பூராமாயணத்தில் போஜன் சொன்னான். குரோஹோ சதாரஸ்ய நிபீட்ய பாதவ் அப்படின்னு. வசிஷ்டாசிரமத்துக்கு போனால் அருந்ததியோடு இருந்தார் வசிஷ்டர். ரெண்டு பேரையும் விழுந்து சேவித்தார் பெருமாள் அப்படின்னு சொன்னான். குரோஹோ சதாரஸ்ய ரெண்டாட்டியோடு கூட இருந்த ஆச்சாரியனை அவருடைய திருவடிகளை சேவித்தார். நிபீட்ய பாதவ் திருவடியை தொட்டு நமஸ்காரம் பண்ணார். இதை சுவாமி எடுக்கார் ரகசியசாரத்தில். இது ஒரு ஆட்சேபம் பண்ணுறா சிலர். துவயமந்திரத்தில் சரணம்னு சப்தம் இருக்குது, ஸ்ரீமன் நாராயண சரணம்னு இருக்குது. ரெண்டு பேரும் தெய்வமாக இருந்தால் சரணான் அப்படின்னு பகுவச்சனம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆட்சேபம். ரெண்டு பேர் இருந்தால் 4 கால் ஆகாதா சுவாமி? சரணான் இது வக்தவியம் இது எச்ச பிரசஞ்சிதம். சுவாமியுடைய காரிக்கு ஒருத்தர் எழுதியிருக்க. ரெண்டு பேரும் சரண்யாளாக இருந்தால் சரணான்னு சொல்லிருக்கணும். ஸ்ரீமன் நாராயண சரணான் சரணம் பிரபத்தியன்னு சொல்லணும். சரணம்னு ஜீவத்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் ஆட்சேபிக்கிறார். இது கிரந்தஜர் அபஹாஸ்யந்தது, இது சிரிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. இது கிரந்தஜாலா சாஸ்திரஜாலா இருந்தால் சிரிப்பா இந்த கேள்வியை கேட்டு. ஏன் சுவாமின்னா குரு சதா அரசிய நிபீட்ய பாதோ அப்படின்னு போஜம் பிரயோகித்தது செம்பூராமாயணத்தில். அருந்ததியோடு கூடின வசிஷ்டருடைய 2 திருவடிகளையும் அங்கேயும் ஸ்ரீமன் நாராயண சொன்ன மாதிரி விசிஷ்டமாக இருக்கிட்டு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே. அதாவது எப்படி கேள்வி வருது, எப்படி சமாதானம் வருதுன்றத யுக்திகளையோ பிரமாணங்களையோ பார்த்துட்டோம்னு சொன்னால் அப்போது தெளிவு ஏற்படும். அந்த தெளிவுக்காக இப்போது இந்த இடத்துல இதை முதல்ல சொல்லிவிட்டு, இந்த தம்பதிகள் தான் நமக்கு சரண்யர்கள், ரட்சகர்கள், உபாயமாக இருப்பவர்கள், பிராப்பியர்கள், அதாவது அடையத்தக்கவர்கள். ஐஷங்களுடைய பங்கு இந்த விஷயத்தை நிச்சயமாக உறுதிப்பாட்டுடன் சாதித்துவிட்டு இந்த விஷயத்தில் பராசர மகர்ஷி, சுவாமி நம்மாழ்வார் இவருடைய சீசுக்களை பிரமாணமாக காட்டி மேலே இவ்விஷயத்தில் வக்தவியமெல்லாம் சதுஸ்லோகி வியாக்கியானத்தில் பரபக்ஷப்பத்தி கேபபூர்வகமாக பறக்கச் சொன்னோம் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். இதுக்கு மேலே வேண்டியிருந்தா மற்ற பட்சங்கள் அதில் ஆட்சேபம், இதுக்கு சமாதானம் எல்லாத்தையும் சதுஸ்லோகி வியாக்கியானத்தை சொல்லியிருக்கேன் அப்படின்னு ரகசியசாரத்தை சுவாமி சாதிச்சுட்டேன். அது முதல்ல எழுதியிருக்கிறதுனால் அப்புறம் அது அத்தையும் இங்கே சொல்ல வேண்டான்றதுக்காக இங்கே வேண்டியது மாத்திரம் இந்த இடத்துல பிரஸ்தாபித்துட்டார். இப்போ இதுலேருந்து இது ஐஷங்கருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். பிராட்டி பெருமாள் இருவரும் தம்பதிகளாய், பிராட்டி பெருமாள் இருவரும் உலகத்துக்கு சேஷிகளாய், ஈஸ்வரர்களாய், உபாயபூதர்களாய் இருக்கிறார்கள் என்று ஒப்புக்கொள்வதில் எவ்வித தோஷமும் வராது. இது முதல்ல சுவாமி சாதிச்சுட்டார், ஐஷங்கர் சாதிச்சுட்டார். சுவாமி நாங்கள்லாம் இவ்வளோ ஆட்சேபம் சொல்லிட்டு இருக்கோமே, இது ஒரு வாக்கியம் 50 பக்கம் எழுத போகிறேன், அதுக்கெல்லாம் முதல் அப்படின்னு வேலை நான் முதல்ல சொல்கிறது சொல்லிவிட்டேன். அதாவது ரொம்ப நாள் முதல்ல ஐஐடி கான்பூருக்கு போயிருந்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக அந்த காலத்தில் போகிறது உண்டு ஸ்ரீடாக்லேருந்து. அப்போ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னேன், என்ன சுவாமி இந்த பக்கம் போகிறீங்களே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பக்கம் போயிட்டு இருந்தேன். ஏன் கம்ப்யூட்டர் சென்டர் போகிறேங்க, கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். ஐயோ நான் உங்களா வேஷத்தெல்லாம் பார்த்துட்டு எங்கள் தர்மசாஸ்திரம் செஞ்சவராக இருக்கோன்னு. அதுவும் தெரியும் எனக்கு. என்ன அப்படின்னா, என்ன உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு முஸ்லீம் லேடியா அது சொல்கிறேன், நாங்கள் சோஷியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் மனுஸ்மதியை கண்டிக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், அங்கே நீங்கள் வந்தால் நல்லது, அதுக்கு என்ன வரேன் அப்படின்ட்டு அங்கே போனேன். அவன் என்ன சொன்னால் மனுஸ்மதியை கண்டிக்கிறதுக்காக
இத்தனை பேர் சேர்ந்துருக்கோம். யார் இருக்கு? எல்லா ஸ்டேட்லேருந்து 2 பேர் இருக்கா, மொத்தம் 30 பேர் இருக்கா. நாங்கள்லாம் இங்கே கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண போகிறோம். மனுஸ்மிருதி வேண்டாம் கண்டிக்கணும்னு சொல்ல போகிறோம். நான் சொன்னேன், இங்கே இத்தனை பேரில் யாராவது மனுஸ்மிருதி வாசிச்சிருக்கா உண்டா? கிடையாது. மனுஸ்மிருதி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது ப்ரோசா பயந்துக்கா எந்த பாஷை யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா யாரும் கிடையாது. எப்படி கண்டிக்கிறீங்க அப்படின்னு அவள் சொன்னா, இந்த கதையாக வேண்டாம், எனக்கு தெரியும் மனுஸ்மிருதி முழுக்க. இப்போ சொல்லுங்கள், என்ன சொல்லுங்க? பேசவே முடியல. சரி, உங்கள் ட்ரைனிங்குக்கு போங்க. நாங்கள் ஒரு தப்பான ஆசிரியமையை பிடிச்சிட்டோன்னு வந்து சொன்னால் போய் தப்பான ஆள் போய் தப்பான ஆள் ஒன்றும் இல்லை. கம்ப்யூட்டர் சென்டர் சொன்னேன், அவங்க 3 நாள் முடியத்து நீங்கள் போங்க வேலண்டிக்டர் அட்ரஸுக்கு. போனேன் வேலண்டிக்டர் அட்ரஸ். என்ன ஆச்சு 3 நாளாக நீங்கள் தீர்மானம் பண்ணதே? அப்போ முதல்ல சொன்னேன், மனுஸ்மிருதியை ஏற்றுக்க வேண்டியது இது என்னுடைய டிசிஷன் முதல்ல சொல்லுவேன். அப்புறம் நீங்கள்லாம் கேளுங்க பதில் சொல்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி அழிங்கெல்லாம் இதுதான் சித்தாந்தம். அதே கேள்வி இருக்கேன், கேள்வி கேளுங்க பரவாயில்ல. ஷூட் அப்படின்னு எல்லா கொஸ்டின்ஸையும் ஷூட் தி கொஸ்டின் தான். என்ன பண்ணுறேன் ஒன்று பார்க்கலாம். அதாவது அவ்வளோ தைரியமாக சொல்லணும்னு பிரமாணம் இருக்கிறதுனால சொல்ல முடியும். வேலை என்ன பண்ண, சரி இதில் ஒன்று தான் பிரமாணம் உள்ளது, பாக்கியெல்லாம் பிரமாணம். பஞ்சசு ஏதேஷு பக்ஷேஷு கஷ்டித் ஏக பிரமாணவான். இவ்வளோ தான் சுவாமி சாதிச்சிருக்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, பிறர் தலையிட்டு தங்கள் கொள்கைக்கு அனுகூலமாக இருக்கும் 4வது பட்சத்தை எடுத்துக்கொண்டு இதுதான் சுவாமி தேசிகன் அபியுக்தமான இஷ்டமான பட்சம் என்று இருக்கிறார்கள். இருந்துட்டு போட்டோம். அவன் என்ன சொல்கிறான்னா, ஈஸ்வர கோட்டியில் சேர்ந்தவள், ஆனால் பகவானை தவிர மற்றவாளுக்கு சேஷி, பகவானோ இவளுக்கும் சேர்த்து சேஷி. சரி, விராட்டிக்கு காரணத்துவம் ஒத்துக்கலை அப்படின்றது தான் நமக்கு அவளுக்கு பிரதானமான வித்தியாசம். காரணத்துவம் சொன்னால் தாயாரும் பிரம்மன்றது ஆகிடும். பிரம்மமானால் கஷ்டம் வரும். முக்குரீஷங்கர் நாளில் ஒரு தூரம் சதஸில் வச்ச ஏண்டா இவாள்லாம் சொல்கிறாள் 2 பிரம்மம் சொல்லலைன்னு, அப்படி உண்டா அப்படின்னு ஐஷங்கடியன்ட்ட கேட்டு நல்லா சொல்லிட்டு கிடையாது. இதுவே பிரம்மணி வேதித்தவியே அப்படின்னே இருக்குது சுத்தியில் இருக்கு. இதுவே பிரம்மணி வேதித்தவியே அப்படின்னு 2, ஒன்று சப்த பிரம்மம்னு ஒன்று பரபிரம்மம் ஒன்று. சப்த பிரம்ம பரஞ்சயத்து, சப்த பிரம்மணி நிஷ்டாத்தா பரபிரம்ம அதிகச்சது. 2 பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு. ஏண்டா அப்படி சொல்கிறேன், அதை நான் சொல்லேன், நானும் அதை சொல்ல, நீ சொல்லலேன்னு சொன்னால் சொல்லிருக்கேன்னு சொல்ல முடியும். ஒரே பிரம்மத்தை 2ஆக சொல்லலை. சப்த பிரம்மன்றது ஒன்று, பரபிரம்மன்றது ஒன்று. வேதங்களை தெரிஞ்சுக்கோ, வேத்தியனை அப்புறம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லு. சரி, அது போகிறது. இன்னொரு வாக்கியம் காட்டக நாம் எல்லாம் பாராயணம் பண்ணுறோம். எச்ச பிரம்ம எச்சா பிரம்ம அந்தர் பிரம்மன் பிரதிஷ்டிதம் சர்வாஸ்தான் ஒரு வாக்கியம். எது பிரம்மமோ எது அப்ரம்மமோ இது எல்லாம் பிரம்மத்துக்குள்ள அடங்கியிருக்கு. எச்ச பிரம்ம எச்ச அப்ரம்ம அந்தர் பிரம்மன் பிரதிஷ்டிதம் இப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. 2 பிரம்மம் இல்லைன்னா பிரம்மம் இல்லையா, பிரம்மம் இல்லாதே கிடையாதுன்னு சித்தாந்தம். அப்போ அப்ரம்மன்றது என்ன, அப்ரம்மம் பிரம்மம் 2மே ஒன்று இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஏன்னா குணமாக தெரியாதெல்லாம் அர்த்தம் சொல்லாதீங்க. சுற்றி அதுக்குள்ளே ஸ்வரங்கள் அதுக்குள்ளே அர்த்தங்கள்லாம் வேறு. அதனால் தெளிவாக சொல்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன பண்ணுறார் ஐஷங்கிறத ஸ்தாபிக்கிறதுக்காக மேலே என்ன பண்ணுறார், முதல்ல சுவாமியுடைய ஒரு பாட்டை எடுத்து காட்டுறேன். கொண்டொடியால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவாளி இன்ன உயிரெல்லாம் உய்ய உலகெல்லாம் உய்ய அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சிருஷ்டிக்கிறச்ச இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு ஒரு நினைவால் என்ன உலகெல்லாம் உய்யான்னு ஒன்றுடையால் திருமகளும் தானுமாகி, தான் மட்டும் சங்கல்பிக்கலை, தாயார் மட்டுமும் சங்கல்பிக்கலை, 2 பேரும் சேர்ந்து தான் சங்கல்பிச்சிருந்திருக்கா. பொதுவாகவே தம்பதி சப்தம் ஒருத்தரை மாத்திரம் சொல்லாது, பத்தியை மட்டும் சொல்லாது, பத்தியை மட்டும் கூட சொல்லாது. ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கன்னா பேரண்ட்டுன்னா யார்? 2 பேரும் சேர்ந்து தான் பேரண்ட். மதரோ ஃபாதரோ மட்டும் தனியாக சொல்லணும். பேரண்ட்டுன்னு சொன்னால் 2 பேர்லேயும் உள்ள குணம். அதே போல் பிரம்மசப்தமோ அப்படின்னு இது 2 பேரையும் தான் குறிக்கும். அதில் ஒன்றுடையால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் ஈன்ன சிருஷ்டிக்கும்போது தாயார் சிருஷ்டிக்கிறான்னு இதுலேருந்து ஏற்படுறதா இல்லையா அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்குறேன். இதில் ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்கேன். அதாவது பிராட்டி பெருமாள் இருவரும் சேர்ந்தே தான் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார்கள். அதில் ஒன்று சொன்னார், உபாசனம் பண்ணுறான் பர்த்தா, ஒரு தட்சிணை கொடுக்கணும், ஆண்டியாக ஜலம் சேர்க்கணும். அதே போல் இவன் சிருஷ்டிக்க கிளம்பினா அவன் ஜலம் சேர்க்கிறா. அப்போவும்
ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறான்னு ஆகும். சாமி சிருஷ்டிக்கிறது இவர் தான், அனுமதி கொடுக்குறா, ஜலம் சேரு அப்படின்னா அவர் ஜலம் சேர்த்தாதான் இவர் தட்சிணை கொடுக்க முடியும். ஜலம் சேர்த்தா என்னன்னு அர்த்தம்? அது கொடுக்காந்தா அது ஜலம் சேர்க்காது தட்சிணை கொடுத்தா என்ன ஆகும்? தட்சிணையாகவே ஆகாதுன்னு சொல்லிடுவோம். இவர் கொடுத்தாரு அவளே கொடுத்துட்டு போகிறதானே, அதுவும் பண்ணலாம். பர்த்தா ஊரில் இல்லைன்னா சிஷ்யாவில் கொண்டு பண்ணலாம் தான் தட்சிணை யார் கொடுப்பாருன்னா பற்றி தான் கொடுக்கணும். அதனால் ஒரு நினைவால்னு சொல்கிறதுக்கு அவர் தான் பண்ணுறார், இவர் கூட நின்றுருக்கா, கூட நிற்காண்டா அவர் பண்ண மாட்டார்னா போகிறோம், அவ்வளோதான் வேண்டியது. அப்புறம் மேலே காட்டுறார், தாயாரே சிருஷ்டிக்கிறதையும் பிரமாணம் எடுத்து காட்டுறார் மேலே. அதனால் என்ன ஆகுது, ரெண்டு பேருக்கும் ஜெகத்காரணத்துவம் இருக்கா இல்லையா ஒரு கேள்வி. ரெண்டு பேரும் ஜெகத் காரணமாக இருந்தால் அப்போ பிரம்மசப்தம் ரெண்டு பேருமே குறிக்கணும். பிரம்மசப்தம் பிரம்ம ஜிஞ்சாசான்னு சொன்னால் தத் பிரம்மா அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் தாயாருக்கும் பிரம்மத்துவம் ஒத்துக்கணும் அப்படின்னு ஆகும். அப்போது ஜெகத்காரணத்துவம் உண்டுன்றதுக்கு இதை காட்டில் வேறு பிரமாணம் வேண்டாம், இது ஒன்றே போதும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டா இருக்காங்க. இதில் இந்த 5 பட்சங்களில் ஒன்று தான் பிராமணிக்கம் அப்படின்னு சொன்னதுனால மற்றவா சிலர் ஆக்ஷேபங்கள் பண்ண முடிகிறது. அதில் ஒரு ஆக்ஷேபம் கீதா பாஷ்யத்தில் பாஷ்யக்காரர் எழுதின கீதா பாஷ்யத்தை அவதாரிக்கை ஒன்று, அந்த அவதாரிக்கையில் அனவசிகாதிசயா சங்கிய கல்யாண குணகணா அப்படின்னு சப்தம் பிரயோகிச்சிருக்க. அந்த இடத்துல தாயாரையும் சேர்த்து அவளும் இவனுக்கு அனுகூலமாக இருக்கா, அனுரூபமாக இருக்கா அப்படின்னு பாஷ்யக்காரர் சாட்சிருக்கு. அந்த இடத்துல சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணுறத தாயாருக்கு ஒத்துக்கலை, அனவதிகாதிசயத்துவத்தைன்னு இவா ஒரு ஆட்சேபம் சொல்கிறேன். அதுக்காக அந்த பங்கியை எடுத்து காட்டுறார் ஐஷங்கரிங்க. அனவசிகாதிசயத்துவ வச்சனாத் ஈஸ்வர வத்திரிக்த அசேஷ கோச்சரஸ்யாபி தது ஐஸ்வர்யஸ்ய ஈஸ்வர அபிமதத்வாத் ந துவைராஜ்யாதி தோஷா. இது சுவாமியுடைய பங்கி. 2 பேர் ராஜா ஆகிடுவான் ஒரு ஊருக்கு, 2 பேர் பிரம்மமாக இருந்தா, 2 பேர் ஜெகத்காரணமாக இருந்தா அப்படின்றது தான் ஆட்சேபம். நாடு ஈரரசு படும், இது அவளுடைய ஆட்சேபம். 2 பேர் ராஜா இருந்தான்னு சொன்னால் ஒருத்தன் பண்ணிகிட்டே வரான், ஒருத்தன் எல்லாத்தையும் மாற்றிகிட்டே வரான்னு சொன்னால் எதுவுமே நிலைக்காத ஆகிடும். அதனால் 2 பேர் ஈஸ்வரால் ஒத்துக்கக்கூடாது அப்படின்றது ஆட்சேபம். அது வராது அப்படின்றது சுவாமி என்ன சொல்கிறார், 2 பேர் இல்லை 1000 பேர் இருந்தால் கூட ஒரே அபிப்பிராயம் இருந்தால் எதுவும் கெட்டு போகாது. சத்திரயாகங்கள் எல்லாம் எஜமான 100 கணக்கில் இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே சங்கல்பம் தான். சத்திரயாகத்தை எல்லாரும் எஜமான, அதனால் ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. ஸ்ருதியில் பல எஜமானால் லீலா விபூதியில் இருக்கிறச்ச வேணா வித்தியாசம் இருக்குது. நித்திய விபூதியில் எல்லாருக்குமே ஒரே அபிப்பிராயம், யாருக்கு எந்த தகராறும் கிடையாது. அது ஒன்றும் எல்லாரும் சர்வஜாலாக இருந்தால் ஒரு கஷ்டமும் இல்லை. அது இந்த ஆக்ஷேபத்துக்கு இடம் இல்லைன்னு சுவாமி காட்டுறார். துவைராஜ்யாதி தோஷான்னு சுவாமி சாத்திவிட்டார், அதனால ஒத்துக்கக்கூடாது. அவ்வளோ மட்டும் இல்லை எடுத்துக்க வேண்டியது. அது காரணம் சொல்லிதானே சொல்லிருக்கார் சுவாமி. அதை ஒரு வாக்கியம் எடுத்துருக்கேன். அங்கேயே கூட என்ன பண்ணுறார், 2 பிரமாணத்தையும் எடுத்து காட்டினார் சுவாமி. அசேஷா நா ஜெகத்தோ விஷ்ணு பத்னி, இது ஒரு வாக்கியம். இது விஷ்ணு பத்னித்வ வேஷேணி சர்வஸ்ய ஜெகதா இயம் ஈஷ்டே. எல்லா லோகத்துக்கும் இவள் ஈஸ்வரி விஷ்ணு பத்னியாக இருக்கிறதுனால், விஷ்ணு பத்னியாக இருக்கிற வேஷத்தினால். ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. இத்தியத்திரத்து யத்யபி சர்வபூதானாம் இது பிரதிசம்பந்தி நிர்தேசாத் ஸ்திரீ பிரத்யானுசாரேண ஈஸ்வரபத்னி விவக்ஷா நசக்யா ததாபி வாக்கியாந்தரபலாத் அர்த்தஸ்ய ததாத்வ சித்தி. இது 3 நன்னா ஐஷங்கர் விவரிச்சிருக்கார். கஷ்டப்பட்டு பதங்களை பிரித்து தாத்து சொல்லி பிரத்யம் சொல்லி விக்கிரகம் சொல்லி அதுக்கு அர்த்தம் தமிழ் எழுதி ரொம்ப சிரமப்பட்டு ஐஷங்கர் என்ன ரொம்ப கோவிச்சுடுது உண்டு. நீ ரொம்ப சுலபமான வழி தேடுற, எழுதி போடுறாச்சுன்னா சம்ஸ்கிருதம் எழுதி போடுற சுலபமாக இருக்கும், தமிழ் எழுதணும் உட்காந்து. நான் கஷ்டப்படல, சம்ஸ்கிருதத்தில் எழுதி தமிழ் அர்த்தம் பண்ணேன் அப்படி சுலபமான வழி சம்ஸ்கிருதத்தில் எழுதி கொடுத்துட்டு போடுறது. அதாவது பொறுமை வேணும் ஒன்று, 2வது தெளிவு வேணும், 3வது அந்த பாஷையில் புலமையும் வேணும், தமிழ் பாஷையிலையும் புலமை வேணும். ஐசங்கருக்கு அது இருந்தது. அதனால் உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் வியாக்கியானம் எடுத்து ஒவ்வொன்றுக்கும் அவதாரிக்கை எழுதி இதனால் இது வந்தது, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்படி இருக்கணும் வாக்கியம், அப்படி இல்லை இப்படி இருக்குது, அதனால் அந்த மாதிரி காட்டுன்னு போ. இதில் தெரிய வேண்டிய விஷயம் இதில் இன்னும் சில விஷயம் இதில் ஐசங்கர் சொல்லலை இதில், ஆனால் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று. இல்லை அசேஷா நான் ஜெகத்தோ விஷ்ணு பத்னி அப்படின்றது தைத்திரிய சம்ஹிதையில் இருக்குது. இதுக்கு பதவாட்டமெல்லாம் உண்டு, ஸ்வரம் இருக்குது, இதுக்கு விக்கிரக வாக்கியங்கள்லாம் இருக்குது. சாயண பாஷ்யத்தை என்ன பண்ணுறக்க, இந்த பதத்துக்கு ஸ்வரப்படி அர்த்தம் சொன்னால் விஷ்ணு யாருக்கு பத்னியோ அப்படின்னு அர்த்தம் இருக்குது. இந்த சப்தத்துக்கு ஸ்வரப்படி பார்த்தா
விஷ்ணு பத்னின்னு உதாத்தம். இதில் விஷ்ணு பத்னின்னு சொன்னால் விஷ்ணு பத்னி எஸ்ய சஹா விஷ்ணு பத்னி, இதுதான் அந்த சப்தத்துக்கு அர்த்தம். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? சாயனர் கேட்குறார், விஷ்ணுபத்திற்கு பத்னியா? ஆமாம் பதில் சொல்கிறார். மகாலட்சுமி தான் இது குறிக்கிறது விஷ்ணு பத்னி சப்தம். ஆனால் அதுக்கு ஸ்வரம் வேறையாக இருக்கணும். நாராயண சப்தம் போல தான். நாராயண சப்தத்தில் 2 ஸ்வரம் உண்டு அந்த சப்தத்துக்கு. நாராயண பரம் பிரம்ம தத்வநாராயணப்பரா, நாராயணபரோ ஜோதிராத்மா நாராயணப்பரா, நாராயணஹான்னு ஒரு ஸ்வரம், நாராயண இன்னொரு ஸ்வரம். முதல் ஸ்வரம் பகுரி, ரெண்டாவது தத்துவம். ரெண்டும் உண்டுன்றதுக்கு ஒரே பதத்துக்கு 2 ஸ்வரம் சொன்னது வேதத்தை நாராயண சப்தத்தில் தான். அதே மாதிரி விஷ்ணு பத்னி சப்தத்துக்கு 2 ஸ்வரம் சொல்லியிருக்கு. விஷ்ணு பத்னீம் மஹீம் தேவீம் மாதவீம் மாதவ பிரியாம், அங்கே அந்தோதார்த்தம் நாராயணன்ற மாதிரி விஷ்ணு பத்னீம் மஹீம் தேவீம் அதுவும் சொல்லியிருக்கு. நாராயணபரம் விஸ்வநாராயணகம் அங்கே அங்கே ஆறுமது சசீர்ண விஸ்வன் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம், விஸ்வன் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பிரபும் நாராயணன்றதில் ரா உதாத்தம். ரா உதாத்தமாக இருந்தால் நாராக அயனம் எஸ்ய பௌரிய சமாசத்தில் பகுரியோ பிரகிருத்தியா பூர்வபதம் பாணினி சூத்திரம். அதே மாதிரி இங்கே விஷ்ணு பத்னியும் அப்போ விஷ்ணோ பத்னின்னு அர்த்தம். விஷ்ணு பத்னின்னு இருக்கு. அசேஷா நாஜகத்தோ விஷ்ணு பத்னி, விஷ்ணு பத்னி எஸ்ய அப்படின்னு தான் அர்த்தம் இதுக்கு. ஆனால் இதுதான் ஏத்தம் அப்படின்னு சாயனர் சொல்கிறார். சாயனர் அத்வைத்தி அவர் சொல்கிறார், விஷ்ணுவும் பத்னியாக இருக்கலாம், தாயாரும் பத்தியாக இருக்கலாம் அப்படின்ற ஆட்சேபம் கிடையாது. சப்தத்தை அவளில் அந்த பேதம் இல்லாததால் என்ன, தான் ஒரு சமயத்தில் அப்பா பண்ண வேண்டியது அம்மா பண்ணலாம், சில சமயத்தில் அம்மா காரியத்தை அப்பாவும் சில சமயத்தில் பண்ணலாம். பண்ணக்கூடாதுன்றது இல்லை, முடியாதுன்றது இல்லை. அப்படி பொதுவாக உள்ளது ஒன்று வேணும்னா பண்ணிக்கலாம். அதனால் இந்த சப்தம் இடம் கொடுக்கறது. அதனால் இந்த சுத்தி சுவாமி எடுத்தார். இது அசேஷானா ஜெகத் இத்தியாஸ்து தே விஷ்ணு பத்னின். சுவாமி இதையே சுத்தி எடுக்க வேண்டான்றது கூட ஸ்லோகத்திலையும் உபயோகித்து காட்டிருக்க. அசேஷானா ஜெகதா இத்தியா ஸ்ரூயத்தே விஷ்ணு பத்னி தஸ்யா ஸ்தோத்திரம் விருத்தத விதம்னு காட்டுற. சுத்தியில் சொன்ன வாக்கியத்தில் சுத்தியில் சொரசோடு சொல்கிறது கூட ஆட்சேபம் இல்லை. அதனால் இது ஒன்று. ஈஸ்வரீகம் சர்வபூதானாம், பகவானுக்கு ஈஸ்வர சர்வபூதானாம்னு சொல்லியிருக்கு. கீதையில் சொல்கிறது ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதய சேஜுன திஷ்டதின்னு சொன்னேன். ஈஸ்வரீகம் சர்வபூதானாம்னு சொல்லுது. அப்போ வேணால் ஈஸ்வரஸ்ய பத்னி ஈஸ்வரின்னு சொல்லலாம். ஈஸ்வரனுக்கு பெருமை. ஈஸ்வர பத்னின்றதுனால கொண்டாட வேண்டியது, சேவிக்க வேண்டியது, கைங்கரியம் பண்ண வேண்டியது அப்படி சொல்லிவிடலாம். அங்கே என்ன சொல்கிற, ஈஸ்வர பத்னித்துவம் இங்கே தேவையில்லை, சர்வபூதானாம் ஈஸ்வரின்னு கூட சொல்லுங்க. உங்களுக்கு எப்போ வேணும் அதுன்னு. வாயுவுக்கு யாகம் பண்ணுன்னு சொல்கிறச்ச சைனம் ஈஸ்வரா பிரதஹைதி அப்படின்னு ஈஸ்வரா அப்படின்னு பிரயோகிக்கலாம், ஈஸ்வரின்னும் பிரயோகிக்கலாம். சுதந்திரமாக ஐஸ்வர்யம் ஈஸ்வரான்னு சொல்லணும். ஈஸ்வர பத்னியாக இருந்தால் ஈஸ்வரின்னு சொல்லணும். அது பத்னி சம்பந்தத்தை இட்டு பத்னி சொல்கிறதா இருந்தால் யாருக்குன்னு சொல்லலை, சர்வபூதானாம் ஈஸ்வரின்னு சொல்கிறதுனா அதான் சொல்கிறேன். சர்வபூதானாம் இது பிரதிசம்பந்த நிர்தேசா ஸ்திரீ பிரத்தியம் வேண்டியதில்லை. ஸ்திரீ பிரத்திய அனுசாரேன ஈஸ்வர பத்னி விவக்ஷா நசக்கியா நான் அபேட்சித்தாச்சா அப்படின்னு விட்டுட்டார். அதனால் தான் சொல்ல வந்ததில் பகவானை போல தாயாருக்கு ஏத்தம் இல்லைன்னு சொல்ல, துவைராஜ்யம் வராதுன்னு தான் சொன்னார். 2 பேரும் ஈஸ்வராளாக இருந்தாலும் ஒன்றும் கெட்டு போகாதுன்னு தான் சொன்னாரே தவிர துவைராஜ்யம் வந்து விடுந்தாலும் தாயாருக்கு இல்லைன்னு சொல்கிறதா அர்த்தம் எடுத்துக்கங்களே. அப்படி எடுத்துக்க கூடாது. ஏன்னா அடுத்த 2 வாக்கியத்தை சுவாமியை சொல்கிறார். 2 பிரமாணம் இருக்குது. அசேஷான ஜெகத்தோ விஷ்ணு பத்தின்னு இருக்குது, ஈஸ்வரியும் சர்வபூதானாம்னு இருக்குது. அது 2லேருந்து ஒன்றும் கெட்டு போக போகிறதில்ல அப்படின்னு விட்டார். இதனால் இதுக்கு மேலே என்ன பண்ணுற, அனவசிகாசே அசங்கேய கல்யாண குணகணா அப்படின்னு வாஷிகாரர் தாயாருக்கும் சொல்லிருக்க, பெருமாளுக்கும் சொல்லிருக்க. அதில் ஒன்றும் மாற்றலை. நமக்கு தரிசனத்துக்கு ஸ்தாபகர் வாஷிகாரர் தான். அவரை நாம் ஒத்துக்கிறதா இருந்தால் அவர் தெரிஞ்சுதான் சப்தம் பிரயோகிக்கிறார்னு சொல்கிறதா. அவரே பதஞ்சலியாக இருந்தவர்னு சொல்கிறீங்க. ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் பதஞ்சலின்ற. பதஞ்சலியாக இருக்கிட்ட மகாபாஷ்யம் எழுதினார். வியாக்கரணத்துக்கு மகாபாஷ்யம் எழுதினவர் அவர் தான். அவரே வாஷிகாரராக இருக்கிட்ட ஸ்ரீபாஷ்யம் எழுதினார். ஸ்ரீ மகத சப்தபூஷித்தே சேஷபாஷித்தே ஸ்ரீபாஷ்யம் மகாபாஷ்யம் 2ம் ஆதிசேஷன் எழுதினதுன்னு ஒரு பிரமாணம் உண்டு. அவரோட சப்த பிரயோகத்தில் யாருமே ஆட்சேபம் சொல்ல முடியாது. அவர் எழுதிச்ச அனவசிகாசி அசங்கேய கல்யாண குணகணாம் தாயாருக்கு சொல்கிறது. அனவசிகாசி அசங்கேய கல்யாண குணகணா புருஷோத்தமா அபிதீயத்தை
பிரம்மசப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறச்சு இதே தான் சொல்கிறேன். பிரம்மசப்தேனச்சா சுபாவத்தோ நிறுத்தனிக்கல தோஷ அனவதிகாசாசிங்க கல்யாண குணங்களா புருஷோத்தம அபிதீயத்தை அப்படின்னு தான் வாஷ்யத்தில் பங்கி இருக்குது. அதனால் என்ன ஆகுது, இந்த அனவதிகாதிச அசங்கேய கல்யாண குணகணம் இது ரெண்டு பேருக்கும் உண்டுன்னு வாஷிகார் சொல்கிறது சரின்னு ஒத்துண்டால் அவள் ரெண்டு பேரில் வேதம் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒரு அர்த்தம் இன்னொருத்தர் வச்சு இன்னொரு அர்த்தம் சொல்ல முடியாது. இது பெரியவாச்சாம்பிள்ள கூட சொல்லலை அப்படின்னு ஐஷங்கிறார். நீங்கள் ஒன்றா சொல்லிட்டு போங்க, பெரியவாச்சாம்பிள்ள சொல்லலை. அவரும் கத்தி வியாக்கியானம் பண்ணிருக்கார். கத்தி வியாக்கியானம் பண்ணுறது அவர் கூட சொல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிருக்கார் அப்படின்னு எடுத்து காட்டுறேன். அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அனவதிகாதிசயங்கள், பிராட்டியினுடைய கல்யாண குணங்களும் அனவதிகாதிசயங்கள் அப்படின்னு. இது வாஷ்யத்தையும் பகவானுக்கு சொல்கிறத அனவதிகாதிசய சப்தம் அதே பிரயோகிச்சிருக்கேன். இதுக்கு அர்த்தம் என்ன, அனவதிகாதிசய என்ற சப்தத்தின் பொருள் என்ன என்பதை அறிய வேண்டும். இது சமாசம். இது சமாசத்துக்கு விக்கிரகம் சொல்லணும். விக்கிரகம் சொன்னால் எதுக்கு என்னது விசேஷம் சொல்லணும். இதில் என்ன சொல்கிற அவர் பெரியவாச்சான் பிள்ளை சொன்னது அனவதிகாதிசயன்றதுக்கு இவை தான் ஓரொன்றே அபரிச்சேத்தியமாக இருக்கும். பிராட்டியின் குணங்களான ஞானம், பலம், ஐஸ்வர்யம் ஆகியவை ஒவ்வொன்றுமே இவ்வளவுதான் என்று அளவிட முடியாதவையாக இருக்கும் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணிருக்க. இந்த பெரியவாச்சான் பிள்ளையே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு விசேஷமாக அமைந்த அனவதிகாதிசய பதத்திற்கு நிச்சயமுமாய் ஆச்சரியகரமாய் இருக்கும் என்று அர்த்தம் செய்துள்ள. எல்லையத்தனவாயும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகின்றனாயும் இருக்கும். இதுதான் அனவதிகாதிசயத்துவம் அப்படின்னு. சுவாமி என்ன பண்ணுறார், தாம் பாஷ்யம் பண்ணுறது கத்தி பாஷ்யத்தில் அனவதிகாதிசயத்துவம்னா என்ன, அனவதிகத்துவம் இக ஸ்வ அபேட்சையா உத்கர்ஷ அவதி ரஹிதத்துவம். தன்னை ஒப்பிட்டு பார்க்கறச்ச தனக்காட்டில் வசந்தது இல்லாத இருக்கிறதுக்கு அனவதிகாதிசயம்னு பேர். இது ரெண்டு பேர் இடத்துலையும் இருக்கு அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதனால் இது ரெண்டு இதுதான் சொல்கிறார். இது ஒரு வௌரிய சமாசம். அனவதிகா அதிசய ஏஷாம் தே அனவதிகாதிசயாக. எதை குறிக்கிறதுனா குணங்களை குறிக்கிறது. ஒவ்வொரு குணத்துக்கும் இதை காட்டும் உயர்ந்ததான குணம் வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு. இதுதான் எல்லையாக இருக்கக்கூடியதான ஒவ்வொரு குணமும் கொண்டவாள். இது ரெண்டு பேருக்கும் உள்ளது. அதனால் எந்த அம்சத்தால் நீங்கள் பிரித்து காட்ட முடியும், இவர் குறைவாக அதிகம், அப்போ இவையே அவருக்கு சேஷி ஆகலைன்னு ஒத்துண்டார். நான் என்றைக்கும் வேஷ்டி கொடுத்துக்கல, நான் என்றைக்கும் புடவை கொடுத்திக்க வேண்டான்னா இந்த மாதிரி ஆம்டாமுடாது இது ஒன்றும் குறைவை ஏற்படுத்துமா, அந்த மாதிரி ஆகிடுவது. ஆக ஸ்வரூபத்தில் ஈஸ்வர தத்துவத்தில் வித்தியாசம் காட்டுறதுக்கு பிரமாணம் இல்லை. அதனால் அவதின்னா எல்லைன்னு சம்ஸ்கிருத தமிழ் அவதி வேறு. இவன் ஆக்ஷேபமே அவதி, நமக்கு சம்ஸ்கிருதத்தில் அவதியை வச்சு இந்த எல்லையான அனவதிக்கா அவதி இல்லாததான்